ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த தேவ ஆலயத்துக்குள்ள நுழையும் போது அங்க எல்லாரும் வியாபாரத்துல குறிக்கோளா இருந்து அந்த வியாபாரத்துல அதிகமாக கவனம் செலுத்துகிறதை அங்கு இயேசு பார்த்து அங்கு கோபப்பட்டு அங்க எல்லாத்தையும் கவிழ்த்து போடுகிறார். ஏன்னா தேவ ஆலயம் என்பது தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் நிரம்பி இருக்கிற ஒரு இடத்துல தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதற்காக போகிற இடம். அப்போ அந்த இடத்துல உன்னதமான தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கூட, வியாபார நோக்கத்தோடு கூட அங்கே இருக்கிறதை பார்த்த கிறிஸ்து அங்கு பக்தி வைராக்கியத்தோடு கூட அங்கு செயல்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ இதில் இந்த 2 விஷயத்தை நம்ம இந்த வசனத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம். என்ன அப்படின்னா, ஒன்று, தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தது. பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோன்னா, அந்த பேஷன், அவருடைய அந்த வாஞ்ச தாகம், கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற ஆசை, அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிற பலன், அந்த தேவ பிரசன்னத்துக்கு போகிறதுனால நமக்கு கிடைக்கிற பலன். 3வது நம்ம பார்க்குறோம் அந்த பக்தி, அந்த வைராக்கியம், விசேஷம். அப்போ இந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அதிக முக்கிய இடத்தை பெற்றது. அதனால தான் அவர் அந்த தேவ ஆலயத்தை வாஞ்சித்தார். நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டு இந்த 4 சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போனார், தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார், தேவாலயத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக இடங்களில் பார்க்குறோம். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் இயேசு நிறைய நேரத்தை அவர் தேவ ஆலயத்தில் செலவு பண்ணுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வீட்டில், தேவ ஆலயம் என்பது தேவனுடைய வீடு. அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தேவ ஆலயம் மிக முக்கிய இடம் பெற்றிருந்தது. அதை குறித்து அவர் பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார், மனோவாஞ்சையாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, நம்ம தேவ ஆலயத்துக்கு போகிறத குறித்து, தேவ பிரசன்னத்தை குறித்து எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, தேவாலயம்னா 4 செவத்துல கல்லால் கட்டப்பட்ட கட்டிடத்துல தான் தேவ பிரசன்னம் இருக்குது, அங்கதான் தேவன் வாசமா இருக்கிறார், அங்க மட்டும்தான் அவரை தரிசிக்க முடியும் என்பது உண்மை அல்ல. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். நாமே தேவனுடைய ஆலயமா தான் இருக்கிறோம்னா, அந்த தேவ ஆலயம் அந்த இடத்திற்கு நம்ம அந்த என்ன முக்கியத்துவம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எப்பொழுதும் அங்கே போகும் பொழுது தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், நம்ம துதி, ஆராதனை, பாடல், இப்படி அந்த இடத்துல எப்பொழுதுமே ஏறெடுக்கப்படுகிறதுனால அந்த இடத்துல தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் நிறைந்திருக்கும். அப்போ அந்த இடத்திற்கு போகும்போது ஒரே மனசோடு கூட எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கும். அந்த தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையை தொடுகிறதாய், நிறைக்கிறதாய் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், தேவ ஆலயத்துக்கு நம்ம போகிறதுல சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அதில் நம்ம முக்கியம் கொடுக்கணும் என்பதை நாம் இங்கு
பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், இந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பக்தி வைராக்கியம் பட்சித்தது எதனால? அந்த நோக்கம், தேவ ஆலயம் இருக்கிற நோக்கம் மாற்றப்பட்டு வேறு நோக்கம் அங்கு செயல்படுத்தப்படுகிறது. என்ன நோக்கம்? வியாபார நோக்கம், சம்பாதிக்கிற நோக்கம். தேவாலயத்தை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிற ஒரு ஸ்தலமாக, வியாபார ஸ்தலமாக அங்கு மாற்றப்படுகிறது. அதனால தான் கிறிஸ்து அங்கு கோபப்படுகிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக, நம்ம என்ன நோக்கத்தோடு கூட சபைக்கு போகிறோம், என்ன நோக்கத்தோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள், என்ன நோக்கத்தோடு கூட நம்ம ஊழியம் செய்கிறோம் என்பதில் மிகவும் கவனம் உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு கற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம அடுத்த வசனங்களில் பார்க்குறோம். அப்போது இவர் அதிகாரத்தோடு கூட செயல்படுகிறத பார்த்த அந்த யூத குருமார்கள், தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்கிட்ட கேட்குறாங்க, இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படின்றத அவர்கிட்ட கேட்குறாங்க. எந்த அதிகாரத்தினால இவர் செய்கிறீர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்பிரகாரமான அடையாளத்தை, அவருடைய அதிகாரத்தை குறித்த வெளிப்பிரகாரமான அடையாளத்தை அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆலயத்தை அப்படின்னு உடனே அவங்க புரிஞ்சுக்கல. இவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த ஆலயத்தை அப்படின்னு குறித்து தன்னை குறித்து சொல்லுகிறார். தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போ யூத குருமார்கள் அவங்க புரிந்து கொள்ளலை. அவங்க சொல்றாங்க, 46 வருஷம் கட்டினதை இடிச்சு போட்டு எப்படி 3 நாளில் உங்களால் கட்ட முடியும்? பாருங்க, ஆவியானவருடைய வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை, அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லாதிருந்தது. அவங்க ஒரு வெளிப்பிரகாரமான அடையாளத்தை காண்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய வரப்போகிற மரித்தல், உயிர்த்தெழுதல், இதை குறித்ததான அடையாளத்தை அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, நம்ம அதிகமாக நம்ம மத சம்பந்தமான சார்புள்ள கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்குறோம். வேறு நோக்கத்தோடு கூட செயல்படுகிறோம். நிறைய ஐயோ அவங்க கேட்பாங்களே, இவங்க கேட்பாங்களே, நம்ம போகலன்னா நம்மளை என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு நோக்கம் எண்ணம் அல்ல. அல்லது குற்றம் மனசாட்சி, ஐயோ நம்ம போகலன்னா ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிடுவாரோ, அப்படி அல்ல. அந்த பக்தி வைராக்கியம், ஐயோ நான் தேவனை அவரை தரிசிக்கணும், அவர் பிரசனத்தினால நிரம்பப்படணும், அவருக்கு துதி செலுத்தணும், அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு தாகமும் வாஞ்சையோடு கூட நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக, இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதாவது அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் தெளிவாக அவர் சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய பார்வையில் அதுதான் முக்கியம். வெளிப்பிரகாரமான கட்டடம் முக்கியம் இல்லை. நம்ம உள்ளான வாழ்க்கையை மிக முக்கியமாக இருக்கிறது. நம் தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை நம்ம எவ்வளவாய் நாம் பயபக்தியோடு கூட, வாஞ்சையோடு கூட நம்ம தேவனுக்காக அர்ப்பணித்து நம்ம வாழுகிறோம், என்ன நோக்கத்தோடு சபைக்கு நம்ம செல்லுகிறோம், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட ஆண்டவர் சொல்ல வருகிற காரியங்களை நம்ம தெளிவாய் கேட்டு அதன்படி நம் ஜீவியத்தை மாற்றி அமைக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்யும்படி அவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை அன்பின் பிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய நோக்கத்தை சரியான நோக்கமாய் மாற்றுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரோம். எங்களை ஒவ்வொரு காரியத்திலையும் நடக்கையிலையும் சரியான ஆண்டவரே நோக்கத்தோடு கூட உமக்கு பிரியமாய் நாங்கள் ஜீவிக்க செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.